எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திண்டுக்கல்லில் இருக்க உமா ராஜேந்திர சினிமாஸில் இருக்க உமா ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸில் இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கிளப் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க, அதாவது புக் மை ஷோவில் புக் பண்ணுறவங்க உங்கள் டிக்கெட்டை காமிச்சிட்டு டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். இவங்க பார்க்கிங்க்கு பைக்குக்கு 20 ரூபாவும் காருக்கு 40 ரூபாவும் ஒரு ஷோக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த உமா ஸ்க்ரீன் தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதாவது ப்ரீமியம் கிளாஸ் தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் எலைட் கிளாஸ் தேட்டரோட செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரான உடனே இந்த தேட்டரோட ஃபுட் கோர்ட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை கேஷ் அப்படி இல்லைனா யூபிஐ பேமெண்ட் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஃபுட் ரேட்லாம் ஒரு நார்மலான ப்ரைஸில் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஒரு வாட்டர் பாட்டில் 25 ரூபாய்க்கும், பஃப்ஸு 30, 40, 50 ரூபாய்க்கும், பாப்கார்ன் 80 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காஃபி டீயும் 40 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய வெரைட்டியான ஃபுட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த உமா ஸ்க்ரீனோட ரெஸ்ட் ரூம் ஜென்ஸுக்கு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் லேடிஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் பற்றி சொல்லி ஆகணும்னா இந்த தேட்டர் திறந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக நினைக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த ரெஸ்ட் ரூமை நேற்று ஓப்பன் பண்ண தேட்டர் மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே சுத்தமாக வச்சுருந்தாங்க. இது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து, அதாவது எலைட் கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த எலைட் கிளாஸ் தேட்டரோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதாவது பாக்ஸ்னு சொல்லலாம், இது எலைட்னு சொல்லலாம். இந்த எலைட் கிளாஸில் ஒரே நேரத்தில் 14 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட் பைசா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த சீட்ஸ் எல்லாமே ஒரு சோஃபா குஷன் சீட்ஸ் மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த உமா ராஜேந்திர சினிமாஸில் மொத்தம் 2 ஸ்க்ரீன் இருக்குது. அதாவது ராஜேந்திரான்றது தான் மெயின் ஸ்க்ரீன், இந்த உமான்றது செகண்ட் ஸ்க்ரீன். இந்த உமா ஸ்க்ரீனை தான் இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த உமா ஸ்க்ரீனை மட்டும் வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ராஜேந்திர ஸ்க்ரீனும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எலைட்டுக்கு அடுத்து இவங்க பிளாட்டினம் டைமண்ட்னு சீட்டை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பிளாட்டினத்தில் 158 பேரும், டைமண்டில் 188 பேரும் ஒரே நேரத்தில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த பிளாட்டினம் டைமண்ட் ரெண்டுத்துக்குமே 120 ரூபா டிக்கெட் பைசா இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எலைட் பிளாட்டினம் டைமண்ட் 3 சேர்த்து ஒரே நேரத்தில் 360 பேர் உட்காந்து இந்த உமா ஸ்க்ரீனில் படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் சொல்ல முடியாது, அதே டைம் ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் சொல்ல முடியாது. இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற காம்பேக்டான ஸ்க்ரீன் சொல்லலாம். இவங்க கேலரியோட சில்வர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனோட கட்டனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் ஸ்க்ரீனில் டஸ்ட் எதுவும் சுத்தமாகவே இல்லை. அதே மாதிரி இங்கே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது அந்த டிஸ்கோ லைட் போடுறாங்க. அது கூடவே எந்த ஹீரோ படம் ஓடுதோ அந்த படத்தோட பிஜிஎம் போடுறாங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீனில், அதாவது இந்த உமா ஸ்க்ரீனில் பார்கோ பிராண்டோட 2K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் உண்மையிலே சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவு பிரைட்னஸும் கலர் வைப்ரண்ட்டாகவும் நல்லாவே இருந்தது. பிக்சர் குவாலிட்டி மாதிரியே இங்கே ஆடியோ குவாலிட்டியும் டாப் நாச்சாக இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்க டால்பி அட்மாஸ் ஆடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 30 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 22 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. உண்மையிலே சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் அந்தளவு ஹெவியாகவும் இருக்கும். சவுண்ட் உண்மையிலே நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாது, அந்தளவு ப்ரீமியமாகவே இருக்கும். ஓவராலாக எனக்கு இந்த ஸ்க்ரீன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ரெனோவேஷனை அரையும் குறையமாக பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த உமா ஸ்க்ரீன் எனக்கு இருக்குது. நீங்கள் யாராவது இந்த ஸ்க்ரீனில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனோட டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.